இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. துளசி, காவேரி கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாளா? இப்ப வரைக்கும் அவளுக்கு விஷயம் தெரியாது. இப்ப சொன்னா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டா. கடைசி நேரத்துல சொல்லி சம்மதிக்க வச்சிடலாங்கிற நம்பிக்கையில தான் ரெடி ஆயிட்டு இருக்கோம். கடைசி நேரத்துல அவ ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா? என் மனசுல ஏதோ அவ சம்மதிப்பான்னு தான் தோணுது. இங்க பாரு துளசி, எங்க வீடு உன்னை மலை போல நம்புது. என் அப்பாவும் நீ சொல்றதா வேத வாக்கா நினைச்சுக்கிறாரு. இப்ப கூட நீ சொன்னங்கிற ஒரே வார்த்தைக்காக தான் நாங்க யாருமே காவேரி கிட்ட இதை பத்தி பேசாம இருக்கோம். என் அப்பாவை ஒரு 4 பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தாம இருந்தா சரி. இங்க பாருங்க, என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை அம்மன் மேல பாரத்தை போட்டுட்டு அதை செய்ய ஆரம்பிச்சிருவேன். அது இது வரைக்கும் தப்பானது இல்ல. இந்த விஷயத்துலயும் என் அம்மன் என்னை கைவிட மாட்டான்னு எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்கு. என்ன துளசி, இந்த வேலையில நீ ஏன் பாக்குற? அமராவதி பாத்துப்பால. நீ போய் காவேரிய ரெடி பண்ணு. அவ நேத்து மாதிரி கடைசி நேரம் வரைக்கும் ரெடி ஆகாம இருக்க போறா. சரியா? அவளை பாத்துக்கோ. பவானி, பூஜை ரூம்ல புடவை எடுத்து வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வா. வீடே பரபரப்பா கிளம்பிட்டு இருக்கு. நீ என்னடானா இங்க வந்து படுத்துட்டு இருக்க? நீ முதல்ல வா, கிளம்பி இங்க இருந்து. நான் எதுக்கு கிளம்பணும்? உன் மாமா குடும்பம் 30 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வராங்க. அது ஒரு விசேஷம் இல்லையா? மாமா வந்தா வந்துட்டு போறாங்க. அதுக்கு நான் எதுக்கு அன்னி கிளம்பி இருக்கணும்? என்ன அவசியம் இருக்கு? இங்க பாரு, உன் அம்மா நீங்க எல்லாரும் கிளம்பி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உங்க மாமா குடும்பம் வீட்டுக்கு வர்றத ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. இந்த புடவை உனக்கு தான். முதல்ல இந்த புடவைய கட்டு. என்ன நீ இது புது புடவை மாதிரி இருக்கு? மாமா வீட்ல வராங்கன்னா புது புடவை கட்டணுமா என்ன? நான் தான் சொன்னேனே, உங்க அம்மாவும் அப்பாவும் இத ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாடணும்னு நினைக்கிறாங்கன்னு. அதுக்கு எனக்கு மட்டும் எதுக்கு புது புடவை? உனக்கு மட்டும் இல்ல, உன் அம்மா, உன் அப்பா, அமராவதி, பத்மா, பவானின்னு எல்லாருக்குமே புது ட்ரெஸ் தான். ஆனா நீங்க புதுசு போடலையே. நான் உங்க குடும்பம் இல்லைல்ல, கொஞ்ச நாள் கெஸ்டா தானே வந்திருக்கேன், அதான். சரிங்க அண்ணி, இதுக்கு பின்னாடி வேற ஒண்ணும் இல்லல்ல? நிஜமா அதெல்லாம் எதுவுமே இல்ல. நீ கிளம்பு போ. சரி, நீங்க போங்க, நான் கிளம்புறேன். உனக்கு 10 மினிட்ஸ் தான் டைம். அதுக்குள்ள அவங்க வந்துருவாங்க. நீ சீக்கிரமா கிளம்பி ரெடி ஆயிடணும். சரி, லேட் பண்ணாம சீக்கிரம் ரெடி ஆகு, சரியா? போ. நீங்க போங்க. நீ போய் ரெடி ஆகு, போ. நாங்க இங்கே இருக்கோம். நான் வேணா உனக்கு புடவை கட்டி விடவா? இவங்க புடவை கட்டி விட வந்தாங்கன்னா கழுத்துல தாலி இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாங்களே. இல்ல இல்ல, வேண்டாம், நீங்க போங்க, நானே கட்டிட்டு வந்துடுறேன். அவங்க அண்ணன் வந்த உடனே எப்படி துள்ளி குதிச்சு அண்ணா, அத்தை, அண்ணி, மச்சான், வா மச்சான். மாமா, வணக்கம். இப்ப கூட இது கனவா நனவான்னு தெரியலன்னு. என்னையே நான் கிள்ளி பாத்துக்கிறேன். நிஜமாவே நீ ஏன் வீட்டுக்கு தான் வந்திருக்கியா? விசாலாட்சி, நிஜமாவே நான் உன் வீட்டுக்கு தாமா வந்திருக்கேன். கடவுள் எப்பவும் எனக்கு இந்த பாசத்தை கொடுக்கணும். இதை எதுக்காகவும் நிறுத்திடக்கூடாது. மா, கடவுளே தடுத்து நிறுத்தினாலும் நான் என் தங்கச்சி வீட்டுக்கு வராம இருக்க மாட்டேமா. போதுமாமா? விசாலாட்சி, உன் அண்ணனையே பார்த்துட்டு இங்கே நின்னுட்ட. என் தங்கச்சி எல்லாம் உள்ள வர சொல்ல மாட்டியா? அண்ணி, வாங்க அண்ணி, வாங்க தம்பி, வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க. இவ்ளோ பேரையும் கட்டி தேரை இழுத்துட்டு போற மாதிரி போறிய விசாலாட்சி. உன்னை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா? ஆமா, எங்க அண்ணிக்கு எப்பவுமே எல்லாரும் கூட இருக்கணும். 4 பேருக்கு 5 பேருக்கெல்லாம் அவங்களால சமைக்கவே வராது. 10 பேருக்கு 15 பேருக்கு தான் சமைக்க வரும்.
ஒரு கூட்டமே உட்காந்து சாப்பிட்டாதான் அவங்களுக்கு திருப்தியா சந்தோஷமா இருக்கும். ஆமாமா, அவங்க சொல்றது சரிதான். தோட்டத்துல வேலை பாக்குறவங்க, வயல்ல வேலை பாக்குறவங்கன்னு பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க. வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு சந்தோஷமா அனுப்பி வைப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல மனசு அத்தைக்கு. எல்லாருக்கும் அன்னபூர்ணியா இருந்திருக்க நீ. உன்னை போய் இத்தனை வருஷமா நான் ஒதுக்கி வச்சிருந்திருக்கேனம்மா. என்ன மன்னிச்சிருமா. அண்ணா என்ன நீ என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? மச்சான், நீங்க இப்பயாச்சும் மனசு மாதிரி எங்க எல்லாரையும் ஏத்துக்கிட்டீங்களேன்னு நாங்க ரொம்ப சந்தோஷத்துல இருக்கோம். நீங்க போய் கண் கலங்கிட்டு இருக்கீங்களே. சின்ன வயசுல இருந்தே வாழ்க்கையில இவருக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்டு ராசண்ண மட்டும்தான். விசாலாட்சி ராசண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனதுக்கு அப்புறம் இன்னி வரைக்கும் அவருக்கு ஃப்ரெண்டுன்னு யாருமே இல்ல. யாரையும் ஃப்ரெண்டா அவர் சேர்த்துக்க மாட்டேன்ட்டாரு. ஒரு ஃப்ரெண்ட் இல்லாம இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். இந்த 2 குடும்பமும் சேர்ந்ததுல அவரோட பழைய ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாருன்றதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மச்சான், சாப்பாடுனா நான் குறைய வைக்கிறது இல்ல. நல்லா சாப்பிடுவேன். அட நீ வேற. அப்படிங்களா? இல்ல நான் கூட அப்பவே நினைச்சேன். அப்பா வந்திருக்காருப்பா. மாமா என்ன நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும். நல்லா இருப்பா, நல்லா இருப்பா, நல்லா இருக்கு. வா உட்காரு, உட்காரு உட்காரு. நீங்க உட்காருங்க. அப்புறம்பா ஃப்ரீயா இருங்க. நம்ம வீடெல்லாம் சுத்தி பாத்தீங்களா? வீடெல்லாம் சுத்தி பார்த்தேன் மாமா. எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. அதுதானே வழக்கம். உனக்கு இது தெரியும் தானே காவேரி? என்ன சொன்னீங்க? பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா? ஆமா, பொண்ணு பார்க்க தான் வந்திருக்காங்க. ஆமா, இப்ப எதுக்கு நீ இவ்ளோ ஷாக் ஆகுற? அக்கா, இது உனக்கும் தெரியுமா? தெரிஞ்சிட்டு தான் ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்கியா? ஏன், எங்க எல்லாருக்குமே தெரியுமே. இதுல என்ன இருக்கு? எல்லாருக்கும் தெரியுமா? ஆமா, எல்லாருக்கும் தெரியும். அப்போ என்ன எல்லாரும் சேர்ந்து முட்டாளாக்கி இருக்கீங்களா? காவேரி, இதுல முட்டாளாக்குறதுக்கு என்ன இருக்கு? உனக்கு கல்யாணம் பேசி முடிவு பண்றது நல்ல விஷயம் தானே. அத ஒரு சர்ப்ரைஸா ஏற்பாடு பண்ணது எப்படி தப்பா இருக்கும்? நான் இப்ப உங்ககிட்ட கல்யாணம் கேட்டேனா? இதுக்கு தேவையில்லாம இந்த ஏற்பாடு எல்லாம் பண்றீங்க.